ஹாய் வணக்கம். இப்போ நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போகிறேன். சின்னாக்கள்ல இருந்து இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் வரை விரும்பக்கூடிய இடத்துக்கு தான் இப்போ நான் கூட்டி கொண்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, இஞ்சால பக்கம் பாருங்க, ஹோட்டல் வீடு எல்லாமே இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. நிறைய பில்டிங் எல்லாம் இருக்குது. இந்த வழியெல்லாம் நாங்கள் வந்தது, இதில் எங்களோட கார் அங்கே இருக்குது, பார்க்கிங் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இந்த வழியெல்லாம் போகிறோம். இப்போ நாங்கள் பீச்சுக்கு, உங்களுக்கும் பீச்சை காட்டலாம், வாங்க போவோம். இப்போ பாருங்க, பீச்சுக்கு போகிறதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் இந்த இதில் வச்சிருக்கோம். இப்போ இதையும் எடுத்துக்கொண்டு அதில் வந்து ஜூஸு, தண்ணி, மிக்சர்கள், பிஸ்கெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடும் நைட்டுக்கு சாப்பிட்ற மாதிரியும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கோம். இப்போ குடை, பாய், அதில் போய் இருந்துட்டு உங்களோட நாங்கள் கதைப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். இதை திருத்தினவங்க பாருங்க, நல்லா அங்கால வந்து பார்த்தீங்கன்னா காரு பார்க்கிங் பண்ணுறதுக்கு உள்ளுக்கு தான் பார்க்கிங் பண்ணுறது, அதையும் செய்திருக்காங்க. செய்து உள்ளுக்கு பார்க்கிங் பண்ணுற மாதிரி வெளி பார்க்கிங். இது பாருங்க, இன்றைக்கி 24 பாகை, கொஞ்சம் வெக்க தான். அதுக்காக ஸ்ரீலங்காவில் இருக்கிற அங்கே வந்து 30-35 பாகை, அதே மாதிரி இங்கே இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கல, கொஞ்சம் வெக்க இதாக இருக்கிறதுனால நாங்கள் பீச்சுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நல்ல வெதர், அதனால வீட்டை இருக்கல, அது பீச்சுக்கு வந்துட்டோம். நீங்களும் வாங்கோ, எல்லாரும் விரும்புகிற இடம் தானே பீச்சு. இப்படித்தான் வெயில் வெக்க காலம் இருந்தால் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பீச்சுகள்லையும் அங்கேயும் இங்கேயும் தண்ணி கரையோரம் இதுகளில் போயிருந்து சாப்பாடையும் எடுத்துக்கொண்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இந்த எல்லாரும் போய்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்க இல்லை இப்படி பீச்சுக்கு வருவோம்ன்ட்டு, திடீரெண்டு மாதிரி தான் முடிவு எடுத்துட்டு சரி என்ன செய்ய, வீட்டில் இருந்து என்ன செய்கிறேன், பீச்சுக்கு போவோம்ன்ட்டு வந்தோம். கீழே பார்க்கிங்கன்னு சொல்லுவோம். இஞ்சி பாருங்கோ, இது வந்து கீழே தான் பார்க்கிங். அந்த இதுக்குள்ளே தோண்டி அதை பார்க்கிங் ஆக்கியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்க்கிங் பண்ணுறது. இதுலேயும் பார்க்கிங் இல்லைன்னு சொன்னால் தான் வெளியில், இந்த வெளியிலையும் இல்லைன்றா தான் உள்ளுக்கு. இங்கே பாருங்க, ஆக்கெல்லாம் இதில் இருக்கிறாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு. இந்த அதில் பாருங்க 5-6 சிலை இருக்குது, அதில் மீன் சாப்பிட்ட மாதிரி. இந்த வயசு போனாக்கெல்லாம் இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க, ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்களா, இந்த இடத்த இங்கே புறாக்கள் சாப்பாடு கேட்டு கொண்டிருக்கணும். அசின், உங்கள்ட்ட சாப்பாடு இருந்தால் கொடுங்க, சாப்பிடட்டும். நிறைய புறாக்கள் என்ன, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓகே, இஞ்சால பாருங்க எப்படி இருக்கு, அழகா இருக்குல்ல பாருங்க. ஆக்கெல்லாம் வந்து கொண்டே இருக்கணும். அதெல்லாம் வந்து இஞ்சி பாருங்க, இந்த இடத்த எப்படி இருக்கு, புல்லு, அங்கால நாய். நாங்கள் கூடுதலாக பீச்சுக்கு வந்தோம்னா அப்படியும் 12 மணி ஆகும் நைட்டு. அது என்ன கூட வெதர்கள் இப்போ என்னடி சொல்கிறது, இப்போ ஒரு 28 இந்த கிழமை ஃபுல்லாக நல்ல வெதரு. ஆனால் 28க்கு போகுது. அப்போ நாங்கள் கூடுதலாக இங்கே பீச்சில் வந்து ஒரு பீச்சில் வந்து ஒரு 12 மணி மட்டும் பீச்சிலே இருப்போம். ஏண்டா அந்த லீவு நாளில், மற்ற நாளில் இல்லை, லீவு சனி ஞாயிற்றுக்கிழமையில வந்துட்டு இருந்துட்டு வீட்டை போவோம். அதுலேயே பாவிக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் வாங்க வந்து இப்படி இதில் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இதில் நல்ல கூலிங் தண்ணி குடிக்கிறதுக்கு, டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது இதுக்குள்ள. இந்த அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது, இந்த இங்காலயம் இருக்குது. காற்று அடிக்கும். இன்றைக்கு கொஞ்சம் பீச்சுக்கு வந்தாலே காற்று தான், வீட்டில் இருந்தாலே ஒரு எரிகிற தன்மையாக இருக்கும், வீட்டில் இருக்கலாது. இங்கே நல்ல காற்றும் நல்ல இதாகவும் இருக்குது. இங்கே ஒரு அம்மா வாரா, இடுப்பில் கை கொண்டு. அவனுக்கு ஃப்ரெண்டா என்ன பார்த்தா எப்படி தெரியுது, அகதியெல்லாம் போகிற மாதிரி தானே தெரியுது. எதுக்குமே வசதி இல்லாத மாதிரி போய் கொண்டே இருக்கிறேன் நான். என்னோட போக்கு தனி போக்கு. வாங்க என்ன பார்க்குறாங்க. இந்த அஸ்வின் போய் மண்ணெல்லாம் கிண்டு படுகுது. நல்ல மணல் பார்த்தீங்கன்னா, சூப்பர் மணல்,
நல்ல ஒரு இடம், நல்ல உயரமா இருக்குது பார்க்க. முதல் ஒரு இடத்து அங்கால பக்கம் வந்த இடம் கொஞ்சம் அங்கால பள்ள மஞ்சள் மண் நிறைய வந்து கொஞ்சம் கூடி இருக்குது. நல்லா இருக்கு இருக்கிறதுக்கு. இஞ்சால பாருங்க, இஞ்சால ஒரு பாதை ஒன்று இருக்குது நடக்கிறதுக்கு. இது போல மண். இந்த மண்ணை காட்டுங்க பாருங்க. இந்த மண் பீச்சு பீச்சு தான். என்னத்துக்கு வரேன்னா இந்த மண்ணில் வந்து அந்த காலை அந்த மண்ணுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாலும் ஒரு தனி சுகம். ஓகே, இப்போ வாங்க, நான் தான் போய்கொண்டிருக்கிறேன். ஆமாம், யாராவது தூக்கிட்டு போகணும் போலக்குது. நடக்கிறது மணலில் நடக்க இல்லாது கஷ்டம். அசின், நீங்கள் எங்கே போகிறீங்க? என்ன கிடங்கு தோண்ட போகிறீங்களோ? ஓகே, இப்போ நான் தண்ணிக்குள்ளே போப்பேன். தண்ணிக்குள்ளே போய் காலை கொஞ்சம் நினச்சிட்டு அதில் ரெண்டு கொஞ்சம் காலை நினச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், கூலிங்காக இருக்கும் கால் நல்லா இருக்கும். வாங்க அந்த தண்ணியை கொண்டே காட்டுறேன் நான் உங்களுக்கு. எப்படி இருக்கேன்னு பாருங்க. இங்கே மட்டும் இங்கே கடல் அலை வந்து கொண்டுங்க. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் பெருசாண்டு இல்லை, இல்லாட்டி நல்ல லீவ் இல்லை தானே. லீவு நாளண்டா சனங்கள் நுறுவிச்சானே. இந்த இடமே இருக்காது, அப்படி சனமாக இருக்கும். ஆக்கள் அப்படியே குமிஞ்ச வழி. இந்த கொஞ்சம் குறைவாக கிடக்கு. நீ நாளைக்கு இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையில தான் கூட அதிகமாக கஞ்சி ஒன்று தவழுது. எழும்பம்மா செல்லக்குட்டி, அதுக்கு ஒரு விருப்பம். இப்போ பாருங்க, அங்கால ஒன்று படுக்குது, இஞ்சால ஒன்று இருக்குது, ஒன்று தவழுது, செய்யுது, அப்படியெல்லாம் இருக்கு. இந்த எல்லாரும் ஓகே. ஆமாம் கால். ஓகே, இந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது. நான் எப்படி நீந்துறது விருப்பம்தான், ஆனால் நீச்சல் பழகும். என்னட்டு பழகுறது? நான் இவர்கிட்ட சொன்னேன்னா என்னை ஒருக்கா நீச்சல் பழக்குங்கண்டு. ஆனால் என்ன கொஞ்சம் இதில் குளிக்கலாம், குளித்தா நல்லது. தண்ணி வந்து பயங்கர கூலிங்காக இருக்குமா, கால் வைக்கலாது, அவ்வளோ கூலாக இருக்கு. இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் அம்மா ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணி மயக்கி அவ்வளோ கூலிங்க. அலையே பாருங்க, ரெண்டே கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்கு, நல்ல கலராக இருக்கு. ஏன்னு சொன்னால் அந்த கலங்க இருக்கு தண்ணி. நாக்கள் குளிக்க இல்லை தானே, குளிச்சா ஒரு ஊத்த கலரில் தண்ணி வந்துடும். இப்போ நல்ல தெளிவாக இருக்கு தண்ணி. இங்கே தெளிஞ்சு இங்கே நல்ல வெள்ளையாக இருக்கு தண்ணி. இந்த மண் இங்கே வேணும், மண் கிடக்கு. மண் அந்த பக்கம் அந்த தொங்கல் மட்டும் போகலாம் குளிக்கிறது. என்ன அவ்வளோ மட்டும் கொஞ்சம் மண் இருக்கிற வழியா போகலாம். அந்த ஆழம் இல்லை, அது பங்காளம் ஆழம். பார்க்குறாங்க அங்கே சூரியன் ஒளி, இந்த சூரியன் முன்னுக்கு இருக்கிற வழியா முகத்தில் வடையுது, கண்கூசு. இங்கே காகமெல்லாம் பறக்குது பாருங்க எப்படிங்க. அது ஒரு தனி என்னட்ட ஒரு சந்தோஷம்தான். எல்லாமே இப்படியான இடங்கள்ல சின்ன பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு வந்தா அதுகளுக்குத்தான் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன இருக்கும். அஸ்வின் ஒரே கேப்பார், இந்த பீச்சுக்கு தான் வரணும். ஆனால் தண்ணிக்குள்ள இறங்க மாட்டார், பயம். இப்போ கொஞ்சம் நடந்து போவோமா அந்த பக்கமும், கொஞ்சத்தை காட்டுவோமே என்ன, இப்படியே போய் வாங்க நடப்போம். நான் நடந்து சரி பாருங்க. இதில் பேர் எழுதணும், காட்டெல்லாம் போட்டு பேரெல்லாம் எழுதுவோம். ஆறுல பேர் எழுதும், என் புருஷன் பேர் தான் போடுறோம். எப்படி நல்லா